நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுக்கும் விசிக தலைவர் திருமாவளவனுக்கும் தொடர்ந்து ஒரு வார்த்தை போர் போயிட்டு இருக்கு. இப்போ சீமான் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, திருமாவளவர்களை பார்த்து எங்களுக்கு பெரியார் திருமாதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமாவர்கள் சொல்லியிருக்காங்க, அரசியலுக்காக இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து முன்னிறுத்தி சீமான் அவர்கள் பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லி இது எப்படி சார் பாக்குறீங்க? அவர் ரொம்ப நாளாக போய் திருமாவளவனை கூப்பிட்டுக்கிறாருங்க. மது விலக்கு போராட்டம் நான் இணைஞ்சு பண்ணீங்க, அவங்களோட போய் பண்ணுறீங்க, ஒரிஜினலாக நான் எடுத்து போராடுறேன், என்னோட வரீங்களான்னு கூப்பிட்டுலாம் பார்த்தாரு. அவர் மட்டும் தான் வருவார் அப்படி வந்தால். ஆனால் போயிட்டு வாங்கண்ணே எங்கள் கூடயே இருப்பாங்க. இன்றைக்கி திருமா கையில் கட்சி கிடையாது. ஒருவேளை சீமான் கூப்பிட்டு இவர் வந்தாலும் அவர் மட்டும்தான். அதனால் எங்களுக்கு பெரிய அவர் கொஞ்சம் இவர் மேலே மரியாதை உண்டு. இவரும் வந்து எல்லோரும் மதிக்கக்கூடிய தலைவர் தான் திருமாவளவன். ஆனால் கொள்கை வழி நிற்கிறாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஏகப்பட்ட நெருடல்கள். நீங்கள் திமுகவோட ஒரு கூட்டணி சேர்ந்த பிறகு இந்த கட்சிக்கு நம்ம முட்டு கொடுக்குறோன்ற பேரில், இந்த ஆட்சிக்கு முட்டு கொடுக்குறோன்ற பேரில் அவருடைய தனித்தன்மை இழந்துட்டார். எந்த நோக்கத்துக்கு கட்சி ஆரம்பித்தாரோ அதை விட்டுட்டார். அவர் கட்சியில் இருக்கிறவங்க அவரோட ஒரு படி மேலே போயிட்டாங்க. தாசானு தாசர்கள் சொல்லுவாங்கல்ல, அந்த ஆட்சிக்கு தாசானு தாசர்களாக மாறிட்டாங்க. ஆட்சியுடைய ஸ்போக்ஸ் பர்சனாக மாறிட்டாங்க. திமுகவினரே வெட்கப்படுகிற அளவிற்கு, நாணப்படுகிற அளவிற்கு இவர்கள் பேசுகிறார்கள். திமுகவை மிஞ்சிய விசுவாசிகளாக மாறிவிட்டார்கள். அப்போ திருமாவளவனால் எதுவும் பண்ண முடியல. அதில் ஒன்று தான் ஆதவர்ஜுனாவை அவர் கட்சியில் சேர்த்து சாதாரண நிகழ்ச்சி. எது? ஒரு அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழா. அந்த வெளியீட்டு விழாவில் இவரே 2 கட்டுரை எழுதியிருக்காரு. ரவிக்குமார் கட்டுரை எழுதியிருக்காரு. இவர் வீடியோ மெசேஜே போட்டிருக்காரு வாழ்த்தி. அந்த ஏவிக்கு எல்லாம் பண்ணியும் வந்து வெளியிடுறவர் விஜய்ன்றதுனால ஏதோ அந்த கட்சி வந்து சொல்லுது நீ போகக்கூடாதுன்னு. இவர் போகாமல் தன் சுயத்தை இழந்து இருக்கிறார். நான் போனால் என்னங்க உங்களுக்கு நாங்கள் என் கட்சிங்க எதுன்னு சொல்லணும். உங்களோட தொகுதி உடன்பாடு தான். 6 தொகுதி கொடுத்தீங்க, அதில் ஜெயித்தோம். உங்கள் ஆட்சிக்கு நாங்கள் கூட்டணி கட்சியாக இருக்கிறோம். அதுக்காக உங்களுக்கு நாங்கள் அடிமை. அடுத்து அந்த 6 தொகுதி கிடைக்காதுன்ற ஒரு பயம் இருக்கும் திருமாவளவன். அதை தான் சொல்கிறேன். அவருக்கு அந்த தனித்தன்மை இல்லை. ஏன் கிடைக்காதுன்றது மட்டும் இல்லை, ஆதவர்ஜுனா கூட்டத்தில் கலந்துக்கிட்டா கட்சியே நம்ம கையில் இருக்காதுன்ற அளவுக்கு அவர் போயிட்டார். ஏன்னா 4 எம்எல்ஏக்களும் அந்த சைடு, எம்பியும் ஒருத்தர் அந்த சைடுனா இவர் ஒன்றும் இல்லாமல் போயிடுவார்ன்ற பயம் இருந்துச்சு.